குறித்து பூர்த்தி பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. பாருங்க, அந்த கோத்திரத்தை பற்றி ஒரு மீனிங் கூட மோசே கூட சொல்லல. ஆனா இயேசு வந்து யூதா கோத்திரத்துல வந்து மெல்கிசேதேக்கு என்கிற என்றென்றைக்கும் இருக்கிற ஆசாரியத்துவத்தின்படி அவர் பரலோகத்துல போய் நமக்கு ஆசாரியராகி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அலையிலேசுமா கரங்களை தட்டி ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் வந்து இப்ப நான் வந்து மாம்சத்தின்படி ஒரு சாதாரண பாஸ்டர், ஆனா மேல ஒரு பாஸ்டர் இருக்காரு. எந்த பாஸ்டர் இருக்காரு? பெரிய மேய்ப்பர் இருக்கார். யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அவருடைய வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலை. இப்ப சொல்ல போனா அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியை கூட பரலோகத்திலையும் கூட அவர் மனுஷகுமாரனாகவே இருந்து வேண்டுதல் செய்துட்டே இருக்கிறார். அதே எபிரேயர்ல பாருங்க, அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்லி பாருங்க. அது கீழே பாருங்க. தேவனுடைய செயல்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் தமது மூலமாய் தேவனிடத்தில் செய்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே பரிந்து பேசி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தை கையை பிடிச்சு உங்களுக்காக ஏசப்பா பரலோகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லுங்க. பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், தூங்கினாங்க எந்திரிச்சிடும். பின்னாடி சொல்லுங்க, பரலோகத்துல உங்களுக்காக மேல ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. சாமியல் பாஸ்டர் கூட தூங்கிடுவாரு. சாமியல் பாஸ்டர் கூட தூங்கிடுவாரு, அசந்துருவாரு. ஆனா மறக்காத ஒரு தகப்பன் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிசாசு வந்து சொல்லுவான், நீ பாவி, நீ இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு மக்கா ஜெபம் பண்ண மாட்டாரு ஏசுனாது அப்படின்னா உங்களுக்காக ஒருத்தர் மேல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்காக நம்ம ஜெபத்தினா நம்ம ஓடலாங்க, நம்ம வண்டி அதை ஒண்ணு நினைச்சுக்க. நம்ம ஜெபிக்கிறதுனா அப்படி சிலர் வீணா கூட போயிடும். அவர் இப்பவுமே நமக்காக கருத்தா ஜெபிக்கிறார். சில நேரத்தை பார்த்து கரெக்டா நமக்கு அற்புதம் நமக்கு. எதனால அற்புதம் நடக்குது? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால அல்ல, அவர் பார்த்துட்டே இருந்து ஜெபம் பண்ணி கரெக்டா நமக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. கரெக்டா அந்த நேரத்துல அற்புதம் நடக்குன்னா அவர் ஜெபிச்ச ஜெபம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா அவரை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப அதான் நம்ம அப்படியே நீங்க சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவன்னா ஐயோ அப்படியே விளைச்சல கட்டணும், அப்படியே பரிசுத்தமா இருக்கணும், இப்படி திரும்ப கூட அங்க திரும்ப குத்தம், அப்படி பார்த்தது இப்படி பார்த்து குத்தம். அந்த நேரத்தில் நிறைய பேர் பயந்து வராமலே போயிடுறாங்க. அதான் சொல்றாரு, தமது மூலமா தேவனிடத்தில் செய்ய நம்மகிட்ட குறை இருக்கும் தெரியுமா? பார்த்து கோமா பேசுவோம், திட்டிடுவோம் இல்லையா? வேலை பார்க்குறவங்க திடீர்னு போய் பேசிடுவாங்க, வியாபாரம் பண்றவங்க. ஆனா வேமணிக்கு பேசாதீங்க. அப்ப சில காரியங்கள் நம்ம இடத்துல குறைவு இருக்கிறது. நம்முடைய குறை பாராம பிள்ளைங்கிறத பாக்குறாங்க. பிள்ளை சொல்லுங்க, நான் பிள்ளை. நெஞ்சில கையை சொல்லுங்க. ஜோசப்லாம் சொல்லுப்பா, பிள்ளைன்னு சொல்லுப்பா. ஏசின் பிள்ளை. பயப்படுறீங்க. ஏசின் பிள்ளையாச்சுன்னா டிவி பார்க்க முடியாது, செல்லு பார்க்க முடியாது. நீங்க செல்லு பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நீங்க ஏசினார் பிள்ளைதான். ஆனா உங்க பரிசுத்தம் வாங்கி விட மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஏசின் பிள்ளை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கெட்டது போக மாட்டீங்க. பாருங்க, ஏசின் பிள்ளை, ஏசின் பிள்ளை சொல்லிட்டே இருக்கேன். நீங்க ஒரு சினிமா படம் பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு கெட்ட அசுத்தங்களை பார்த்துட்டு இருந்தாலும் விட்டுருவீங்க, தானா விட்டுருவீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் விட்டுருவீங்க, கண்டிப்பா விட்டுருவீங்க. நான் இயேசுவின் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரத்தி, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் வாயில ஆண்டவர் வல்லமை வச்சிருக்கிறாரு. நான் எதை பேசணும்னா அது நடக்கும். ஆனாலும் வாயில கவனமா பேசணும். வார்த்தை நீங்க என்ன சொன்னா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்றது அப்படியே நடக்கும், நீங்க என்றதும் அப்படியே நடக்கும். ஆனா நீங்க நம்ம என்ன உண்மைதான் நடக்க மாட்டோம். சரி சார், என்ன சில நம்மளே வச்சிடும். ஆனா என்ன, ஆனா செத்து தொலைஞ்சாதான் என் வாழ்க்கை உருப்படும் அப்படின்னு நீங்க செத்து தொலைஞ்சு இப்படி வாழ்க்கை உருப்படும். செத்தா தாண்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, செத்தா எப்படி நல்லதாகும்? நம்ம உயிரோட கத்த அந்த பூமியை நம்ம உயிரோட வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றி அநேகர் ஆண்டவர் பக்கம் கொண்டு வரும்படி செய்வாங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மேம்படுவோம். அல்லேலூயா. இப்படி நம்ம என்ன செய்யணும்? அவர் வந்து அவர் நமக்காக அந்த சாவி எடுத்து
அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு பரலோகத்தில் நமக்காக இருக்கிறாரு. பரலோகத்தில் இருந்து நமக்கு வல்லமை கொடுத்த எல்லா ஏதோ வானத்திலும் சகலம் அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்க புறப்பட்டு போகும் சீசராக்கள் சொன்ன. இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு? சத்துருவின் சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப முழு அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. ஏன் திரும்ப சாத்தா வந்து நம்ம பாவம் செய்ய வச்சு பிடிக்க போயிடுவோம். அதனால முழு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய நாமத்தினால் நாம் பயன்படுத்திக் கொள்வது அந்த வல்லமை அது கிரியை செய்யும். நமக்கெல்லாம் மூத்த அண்ணன் அவர், மூத்த தலைவர் அவர், மூத்த பிரதான ஆசாரியர் அவர், மூத்த தகப்பன் அவர். அல்லேலூயா. இப்ப அவருடைய நாமத்தினால் நம்ம என்ன, அவர் மனுஷகுமாரன் வந்துட்டார். மனுஷகுமார் இந்த சட்டத்தின்படி மனுஷகுமாரன் வந்து அவர் அந்த ரூல்ஸ் வச்சிருக்காரு. தேவன் தான் ரூல்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஏன்னா தேவன் பிடிக்க முடியாது. மனுஷகுமாரன் வந்து அவர் கையில இருக்கிற அந்த எல்லாத்தையும் ஜெயிச்சார். நமது மரணத்தினால எல்லாத்தையும் வென்றார். அல்லேலூயா. அப்ப வென்று யாருக்காக வென்றார்? அல்லேலூயா. திரும்பமா நம்ம பாவம் செஞ்சு சாத்தாண்ட அடகு கூடாது. அதுல இருக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய சுகமே சுகம் வேற. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமே அது வேற லெவல். அவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷமே வேற லெவல். நீங்க நினைப்பாங்க மனுஷன் என்னப்பா உலகம் கொடுக்கிற சந்தோஷம் தான், அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல மாறி வேதனை தான். உலகம் கொடுக்கிற சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்துல நல்லா இருக்கும், வேதனை தீராத வேதனை. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சந்தோஷம் நித்திய காலமா இருக்கிற ஜீவன். எல்லாம் கண்களை கொண்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை நடத்துக்கணும் எல்லாம் சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா, உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய சாயலாய், தேவனுடைய சாயலாய் எங்களை மாற்றுங்கப்பா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆவியானவரே உண்மை போல எங்களை உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் அன்பிற்கு இணையேது ஒன்றுமே காணே, உண்மையாய் உணர ஒரு இதயம் தாரும். உம் அன்பிற்கு இணையேது ஒன்றுமே காணே, உண்மையாய் உணர ஒரு இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. பூவிலே வேறொரு விருப்பமில்லை, இப்பூவிலே வேறொரு விருப்பமில்லை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. புழுதியில் இருந்தென்னை மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினே. புழுதியில் இருந்தென்னை தூக்கியே மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினே. உம் கல்வாரி அன்பல்லும் மாற்றியது, உம் கல்வாரி அன்பல்லும் மாற்றியது. என் சுயம் வெறுத்து வந்த சித்தம் செய்வேன், என் சுயம் வெறுத்து வந்த சித்தம் செய்வேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கல்வாரி அற்புதம்மா என்னை புழுதியில் இருந்து என்ன தூக்கி எடுத்தீங்கப்பா. எல்லாம் உணர்ந்து சொல்லுங்க. புழுதியில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீங்கப்பா. உன் கல்வாரி அன்பு என்னை மாற்றியது. எல்லாம் சொல்லுவாங்கப்பா. கல்வாரி அன்பை எனக்காக ஏசப்பாட்ட சொல்லுங்க. அப்படியே அந்த அன்புள்ள தகப்பனை பாங்க. அன்புள்ள தகப்பனுடைய உள்ள
பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை இவ்வளவா நேசிக்கிறீரப்பா, உங்க சத்தியத்தை அறிவினால் நிரப்பும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. ஹோரா காமா ஷடரா காவனா எல்லாம் சொல்லுங்க. ஆவியின் நிரவேறி காவனா ரகவா ஷடரா பலரியா காவனியா ஹோரா பாவனியா காமா பரிமனி தகப்பனே எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மை போல என்னை மாற்றப்பா. அல்லேலூயா. நீ சகலமும் அல்லேலூயா அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் ஒன்றும் கீழ்ப்படியாத ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசு வந்தார். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்ட மனசுரூபம் எடுத்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிச்சு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மரணத்தை உச்சரித்தார், எனக்காக ஜெயித்தார். ஆமென். எனக்காக ஜெயித்தார், எனக்காக யாவை ஜெயித்தார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை அறிக்கையிடுகிறேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய மகன், எனக்குரிய எனக்கு கொடுத்துட்டார். எப்படி? அல்லேலூயா. ஆதாம் சாத்தான் பறிச்சானோ அதே போல சாத்தான் இருந்து இயேசு பறிச்சு அல்லேலூயா அவற்றிலிருந்து எனக்கு அப்பப்ப எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரம், தேர்களை விதிக்கவும், அல்லேலூயா, சர்ப்பங்களை எடுக்கவும், சத்துருடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சாவுக்கு ஏதுவான ஒன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் அந்நிய பாஷையில பேசுவீர்கள், வியாதியஸ்தர் மேலே கைகளை வைப்பீர்கள், சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் நோக்கி ரீகாமன சந்தரவன எல்லாம் மனங்கள் படித்து ரீகாமாவா அந்த இயேசு பரலோகத்தில் உங்களுக்கு வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கிறார். பரலோகத்தில் வேண்டு நேர்மலங்கள் பட முடிஞ்சா நேர்மலங்கள் படிக்கிட்டு கொஞ்சம் ஆய பிறந்து தேங்க்யூ ஜீசஸ் உள்ளத்திலிருந்து அப்பாட்ட பேசுனேன். நீங்க கத்து சத்தமா பேசணும். சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் எனக்காக, ஆண்டவரே எனக்கு பரலோகத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. பரலோகத்தில் தேவனிடத்துல ஹல்லேலூயா பரமபிதாவிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க, அப்பாட்ட பேசிட்டே இருக்கிறீங்க, அப்பாட்ட பேசிட்டே இருக்கிறீங்க. ராகாபா ஷண்டா ராகாபா எனக்காக ஐசப்பா அல்லது பரலோகத்தில் பிதாவிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒருவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். மனசை வேண்டுதல் செஞ்சாதான் தேவன் தருவார்ங்கிற ஒரு கட்டளையும் இருக்குது. அல்லேலூயா. அவர் சில ஆசீர்வாதங்களை கேட்காமலே நமக்கு தர்றாரு, சில காரியங்கள் கேட்கணும். அதுதான் இயேசு நமக்காக. நம்மளும் கேட்கணும். அவரும் பிதாவிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உங்க சூழ்நிலைகளை பார்த்து அவர் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்கிறார். உங்கள் பிரச்சனைகள் மலை போல இருக்கலாம், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றுமில்லாமல் போவதாக. நீங்களும் அவரோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் பிரச்சனையே என் ஒன்றுமில்லாமல் போ. எனக்குள்ளே தேவனுடைய நன்மை இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் தேவனை அறிகிற அறிவை நான் நிரம்பி இருக்கிறேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அவருடைய ரத்தத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய தலைவர்களால் நான் சுகமானே. எனக்குள்ளே அவர் இருக்கிறார். சொல்லுங்க, மாயக்கம்சன் எனக்குள்ளே அவர் இருக்கிறார். நான் ஆகியால் கவலைப்பட மாட்டேன். நான் சொல்ல சொல்ல புதிய வாழ்க்கை எனக்கு பிறக்கும், புதிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும். என் வாயினாலே நான் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகிறது. ஆமென். நாம் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். தொடர்ந்து வழிநடத்து. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து சேரட்டும். நன்மை கிருபையான ஆசீர்வாதம், ஜீவனுள்ள ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. சகலமும் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியப்பட்டுங்கப்பா. சாதாரணமான வாழ்க்கையிலேயே இயேசு உங்கள் வாழ்க்கை வெளிப்பட்டு உங்கள் மூலமாய் ஆளுகை செய்ய விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. நீங்க எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு அப்படியே ஆளுகை செய்து நீங்க வழிநடத்துங்கப்பா, மேன்மைப்படுங்கப்பா. சார் நீங்க நினைவெல்லாம் நமக்கே சித்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுதுகிறோம். அசுத்தம் எழுதுங்க. எப்போதும் பாடல் பாடவும். இங்கே வாலிபர்களுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. சுரக்கரையில கலெக்டர்ஸ் கூரைக்குள்ள நோட்டீஸ் வாங்கிட்டு காலையில் 10 மணிக்கு
மணி வரையும் ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்கள். ஸ்தோத்திரம். பாட்டு பாட்டு